அமெரிக்காவோட செயற்கைக்கோளோட செலுத்தப்பட்ட இஸ்ரோவுடைய LVM-3 M6 ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில் நிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உள்நாடு வெளிநாடுகளுடைய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அந்த வகையில அமெரிக்காவுடைய 6100 கிலோ எடை கொண்ட AST தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சொந்தமான தகவல் தொடர்பு சேவைகளுக்கான ப்ளூஃபேட் 6 எனும் நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இஸ்ரோவுடைய LVM-3 M6 ராக்கெட் மூலமா விண்ணில் ஏவப்பட்டது. தரையில இருந்து புறப்பட்ட 15 நிமிடம் 52வது வினாடியில 520 கிலோமீட்டர் உயரத்துல புவியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதையில செயற்கைக்கோள் வெற்றிகரமா விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இதன் மூலமா செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள் மலைப்பகுதிகளில் கூட 5G வேகத்துல இணையம், வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும். இது குறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், இந்த நிகழ்வானது இஸ்ரோவுடைய பயணத்துல ஒரு புதிய மைல்கல் மற்றும் இந்திய மண்ல இருந்து இதுவரைக்கும் ஏவப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோளும் இதுதான்னு பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. இந்த பணியின் மூலமா இந்தியா இப்போ 34 நாடுகளைச் சேர்ந்த 434 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய பெருமையும் பெற்று இருக்கு. இந்த வெற்றியின் மூலமா ககன்யான் திட்டத்தின் மீதான நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக நாராயணன் தெரிவிச்சிருக்காரு.